ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் மட்டன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு ஸ்பூன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மல்லி வாசனை வந்ததுக்கப்புறம் இது கூட 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 வத்தல் சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம வேக வச்சிருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். மிளகு அப்போ சேர்க்கல. இப்போ அரைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி இந்த அளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ மட்டன் சுக்கா ரெடி. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன் சுக்கா செஞ்சுட்டு கவுண்டர் டாப் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். குலோப் ஜாமுன் சாப்பிட்ணும் போல் இருந்தால் சரி வீட்டிலே செய்யலான்னு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணனால பயந்து தான் பண்ணேன் எப்படி வருமோ அப்படின்னு. இப்போ உருண்டை எல்லாம் பிடிச்சிட்டு இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சுகர் சிரப்பில் போட்டு வச்சுட்டு இது நல்லா ஊறணும் ஒரு 1/2 ஹவருக்கு. இப்போ நைட்டுக்கு ஆதிரனுக்கு ரவா கிச்சடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணணும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குலோப் ஜாமுன் சூப்பராக வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்தது டேஸ்ட்டே. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இப்போ சில டாப்ஸ் வாங்கினேன்னு, அது இப்போ கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாப்ஸ் ஒன்று வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லா இருந்தது, கிராண்டாக இருந்தது. மேலே மட்டும் இங்கே மட்டும் டிசைனாக இருக்கும், கீழே ஃபுல்லாக பிளெயின். இந்த கலருமே நல்லா இருந்தது. இதில் 2-3 கலர் இருந்தது, க்ரீன் கலர், ப்ளூ கலர்னு. நான் இந்த கலர் எடுத்தேன். கிராண்டாக இருக்கு. நல்லா இருக்கும். போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிராண்டாக இல்லை எங்க பார்க்க கிராண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா மேடவாக்கம்ல தானே கிடையாது, பள்ளிக்கரணையா? அதுவா? மேடவாக்கம் தான், பிரிட்ஜு கீழே. ஜெயச்சந்திரன் வந்து மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் தானே சொல்லுவாங்க. அப்படியா? அதுக்கு ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்ல. நல்லா இருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் வந்து இந்த டாப்ஸ் ஒன்று வாங்கினேன். எல்லாமே வந்து 720, 750 அந்த ரேஞ்ச் தான். எதுவுமே 1000 நம்பவே இல்லை. இது ஒன்று. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது, கிரே கலர். இது உங்களுக்கு பிடிக்கல? எது? ஆமாம், கிரே கலர் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வீடியோவில் நல்லா இருக்குது, ஆனால் பார்க்க நேரில் பழைய துணி மாதிரி இருக்கு. இல்லை போட்டால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வீடியோவில் நான் பிடிக்கிறேன்ல, இதில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஜீப்ரா வரி குதிரை மாதிரி. இது நல்லா இருக்கும். இது நடுவில் கட்டு வந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
இந்த கலர் நல்லா இருந்தது, நான் எடுத்தேன். பிங்க் கலர் நல்லா இருக்குண்ணே. இதுவும் பிடிச்சிருந்தது தானே? இதுவும் பிடிச்சிருந்தது. அதான் எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இதுவும். அந்த ஆரஞ்சு கூட ஓகே தான். அதான் அது ப்ரௌனா அது. ஆமாம், அது வந்து அப்போ என்ன கலர் அது? சாஃப்ரான் ஷேட் அது. எனக்கு இதுவும் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த உள்ள ஒன்று இருக்கே. அதான் ஆக்சுவலாக இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலர்ஸ். இது ரெண்டும் தான் லாஸ்ட்டாக எடுத்தேன். அதுதான் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஓடாததெல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டாங்க. எடுத்துட்டேன், சரி நிறைய எடுக்குது இந்த பொண்ணு பாவம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. இது கூட அங்கே எடுத்தது தான், இப்போ போட்டுக்கிறது கூட நல்லா இருந்தது. நான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காட்டுங்கன்னு சொல்ல அவங்க எடுத்தே காட்டவே இல்லை இந்த வாட்டி. லாஸ்ட்டாக வரும்போது தான் இதுவும் காட்டினாங்க. நல்லாக்கா ரேட் ஆனால் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்ல. நல்லா இருக்கும். அம்மா அங்கே 2 டாப்ஸ் வாங்கினாங்க. இந்த டாப்ஸ் தான் இது. ஆக்சுவலாக அம்மா வாங்கியிருக்காங்க, அது அம்மாக்கே தெரியல. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் எடுக்கவே இல்லை. நல்லா இருக்கு. இது நான் செலக்டே பண்ணலாம். அடுத்து இதுவும் நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான். சரி, ஓகேவா. அப்புறம் வந்து பையனுக்கு கொஞ்சம் இது வாங்கினேன். இவ்வளோ எடுத்தியே, புருஷனுக்கு ஏதாவது எடுத்தியாடி? ஏன்னா உங்களுக்கு போன வாட்டே பார்த்துட்டோம்ல, சைஸ் வந்து அங்கே டிஃபர் ஆகுதுல்ல, அதனால தான் எடுக்கல. நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்? உங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு போகலாமா தான், ஆனால் வந்து அங்கே சைஸ் வந்து டிஃபர் ஆகுது, அதனால நான் எடுக்கிறேன். என்னென்ன சொல்கிறா பாருங்க. சரி சும்மா கண்ணே சும்மா. அப்புறம் பையனுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், பனியனு, அதுக்கப்புறம் டவுசர்ஸு, அதெல்லாம். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.